கால் சிலம்பு, தண்டை என பழங்கால பொருட்களை சேகரித்து தமிழர் பண்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளார் கோவை இளைஞர் ஆனந்த்குமார். தமிழர்களின் வீரம், பண்பாடு, நாகரிகத்தை பிரதிபலிக்கும் அணிகலன்களை கோவை இளைஞர் ஆனந்த்குமார் சேகரித்து வருகிறார். பள்ளி, கல்லூரி மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் என பலருக்கும் பண்டைய தமிழர்களின் பண்பாடு, பழக்க வழக்கங்கள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை காட்சிப்படுத்தி விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வருகிறார். ஓலைச்சுவடியில் எழுத பயன்படுத்தப்பட்ட கத்தியுடன் கூடிய எழுத்தாணிகள், பெண்கள் பயன்படுத்திய பிச்சுவா கத்திகள், அவர்களுக்கான சிக்கு நீக்கிகள் என்று யாரும் அறிந்திராத வரலாற்று பொருட்களை தமிழகம் முழுவதும் தேடிச் சென்று சேகரித்து வைத்துள்ள ஆனந்த்குமார், அடுத்த தலைமுறை இப்பொருட்கள் குறித்து அறிந்து கொள்ள முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். எனக்கு ரொம்ப நாளா இந்த தமிழர்களோட கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமா இருக்கிற பழைய பொருட்களை கலெக்ட் பண்ணணும் ரொம்ப நாளா ஆசையா இருந்துச்சு. அதை கடந்த 12 வருஷமா முயற்சி பண்ணி கொஞ்சம் சில பொருட்கள்லாம் சேகரிச்சுட்டு வரேன். தமிழர்களோட கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமா இருக்கிற வீரத்தை சார்ந்த ஆயுதங்கள் முதல் கொண்டு சிலம்பு, இந்த மாதிரி அணிகலன்கள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது போக சிக்கினிக்கி, இந்த முத்திரைகள், காதில் அணி வைக்கிற கம்மல், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பழமையான பொருட்கள் கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு முன்னால இருந்து கிடைக்க ஆத்து பகுதியிலையும் இந்த மாதிரி கிடைக்கிறத நம்ம வியாபாரிகள் மூலமா வாங்கி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சிலம்பு, தண்டை அணிந்து இரவு நேரத்தில் காட்டுப் பகுதியில் செல்லும் போது அதிலிருந்து எழும் ஒலி மூலம் வன உயிர்களிடமிருந்து பழங்கால தமிழர்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டது முதல் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களின் வரலாறு குறித்தும் ஆனந்த்குமார் தெளிவாக விளக்கம் அளித்தார். சிலம்பு வந்துட்டு நம்மளோட வீரத்தின் அடையாளமா இருந்திருக்கு. பெண்களும் ஆண்களும் சரி, யாருனாலும் குழந்தைகள் முதல் கொண்டு நம்ம சிலம்பு அணிகிறத வந்து காலங்காலமா பயன்படுத்திட்டு வந்திருக்கிறோம். காலத்தின் மாற்றத்தினால அது வந்து சிலம்புகளை அப்படியே வடிவமைச்சு இப்ப கொலுசா வந்து நிக்குது. இது வந்து கொலுசு வந்து ஒரு நாகரிக மாற்றமா மாறிடுச்சு. சிலம்பினுடைய அடுத்த பரிணாமமா கொலுசு மாறி இருக்குது. கணினி யுகத்திற்குள் நுழைந்துவிட்ட இன்றைய தலைமுறைக்கு ஆனந்த்குமார் சேகரித்துள்ள பழங்கால பொருட்கள் ஒரு வரப்பிரசாதம்.